இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1948 எக்ஸாக்டா ஒரு 1 இயர் கழிச்சு காந்தி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு நோட் எடுக்கிறாரு. அது என்ன நோட் அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கும், இல்ல உங்களோட செல்ஃப் உச்சத்துல ஆடுதோ, அப்பெல்லாம் நீங்க வந்து ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்து பாருங்கன்னு சொல்றாரு. அது என்ன டெஸ்ட் தெரியுமா? உங்க லைஃப்ல நீங்க சந்திச்ச ஒரு புவரஸ்ட் பர்சன், இப்படி சாமானிய மக்களை நினைச்சு பாருங்க. நீங்க உங்க லைஃப்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவனை ஏதோ ஒரு வகையில மாத்துமா, அவன் லைஃப பெட்டர் ஆகும், இல்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணாம இருக்கிறதுனால அவனோட வாழ்க்கை மேம்படுமா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து நீங்க செயல்படுங்க அப்படின்னு காந்தி சொல்றாரு. இதுக்கும் நம்ம இந்தியன் பியூரோக்ரசிக்கும், மேக்ஸ் வெபருக்கும், மைக்கேல் லிப்ஸ்கிக்கும், இது எல்லாத்துக்கும் ஜீத்து முண்டாவோட கேஸ் ஒடிசால நடந்தது இல்லையா, கெஞ்சகர் டிஸ்ட்ரிக்ட்ல, அதுக்கும் என்ன சம்பந்தம்? அனாலிசிஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி ஜீத்து முண்டாவோட கேஸோட ஒரு சின்ன சமரி பார்த்து, ஜனவரி 26, 2026 ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஜீத்து முண்டாவோட சகோதரி வந்து இறந்து போறாங்க. இறந்து போகும்போது அவங்க அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்குட்டி வித்த காசுல 19,409 ரூபாய் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு, நான் செத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நீ குடும்ப செலவு பண்ணிக்கணும், வாழ்க்கையை பார்த்து சொல்லிட்டு அவங்க செத்து போறாங்க. எக்ஸாக்ட்லி அவங்க செத்து போய் ஒரு 3 மாசம் 90 நாள் கழிச்சு ஏப்ரல் 27 2026 அன்னைக்கு ஜீத்து முண்டா ஒரு கோரமான சம்பவம் நடந்தது. செத்து போன தன் தங்கையோட பிணத்தை எடுத்து அவர் அந்த பேங்க் வாசல் ப்ரூஃப் இதுதான் இருக்கு, என் தங்கச்சியோட பணத்தை என்கிட்ட கொடுங்க. அவரை இவ்வளவு ஒரு கோரமான சம்பவத்தை பண்றதுக்கு தள்ளதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா, அதுல அவரையும் காரணம் சொல்ல முடியாது, அந்த பேங்க் ஆஃபீஸரையும் காரணம் சொல்ல முடியாது. அப்ப இதுல என்னதான் பிரச்சனை? என்டையரா இந்த சிஸ்டமே பிரச்சனை. பொதுவா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அப்ரஸ்ட் பீப்புளுக்கு ஃபேவரா நிக்கிறதா ஜஸ்டிஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அப்ரஸ்ட் கம்யூனிட்டியா நான் பாக்குறது சிஸ்டம் தான் அப்ரஸ்ட். சோ நான் சிஸ்டம் பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். ஏன் இந்த சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டம்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் இதுல அட்ரஸ் பண்றேன். இப்போ இந்த சிஸ்டம் அப்ரஸ்டா இருக்கு, சிஸ்டம் பக்கத்துல நான் நிக்கிறேன்னு சொல்றேன். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து மேக்ஸ் வெபர், இன்னொன்னு மைக்கேல் லிப்ஸ்கி. இவங்க 2 பேரும் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ராஜெக்ட்ஸ், இவங்க நிறைய தியரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மேக்ஸ் வெபரும் மைக்கேல் லிப்ஸ்கியும் ரொம்பவே ஆப்போசிட்டான ஒரு போலரைஸ்டான தியரிஸை ப்ரப்போஸ் பண்ண ஒரு ஆட்கள். மேக்ஸ் வெபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தியரியில அயன் கேஜ் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று ப்ரப்போஸ் பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிஸ்டம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா போதும், வேற எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை, அதுல பிளெக்சிபிலிட்டியே இருக்கக்கூடாது, அது ரிஜிடா தான் இருக்கணும், ஒரு இரும்பு கூடு மாதிரி அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வெபர் சொல்றாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் மைக்கேல் லிப்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் ஒரு சிஸ்டம் இயங்குறதுக்கு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டாலும் அதுல கொஞ்சமான அந்த ஹியூமன் எலிமெண்ட், மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படின்னா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சொல்றாரு. அதனுடைய எக்ஸாம்பிளா தான் நம்ம பார்க்குறது ஜீத்து முண்டாவோட கேஸ். மேக்ஸ் வெபரும் மைக்கேல் லிப்ஸ்கியும் ஐடியாலஜிக்கலா டிஃபர் ஆகுறாங்க. மேக்ஸ் வெபர் சொல்ற கான்செப்ட் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, பிகாஸ் we are seeing a practical example. மைக்கேல் லிப்ஸ்கி சொல்றது மட்டும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா டெஃபினட்டா இல்லை. நமக்கு ரூல்ஸும் முக்கியம், ரெகுலேஷன்ஸ் முக்கியம், அட் த சேம் டைம் ஹியூமனிட்டியும் நமக்கு வேணும். இது ரெண்டுல எது இல்லைனாலுமே அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பியூரோக்ரசிக்கும் ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். பியூரோக்ரசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஹைரார்கிஸ், மெரிட் இந்த மாதிரி பேசிஸ்ல நாட்டை கவர்ன் பண்றதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் தான் வந்து இந்த பியூரோக்ரசி. அப்போ ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசினா என்ன? ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பியூரோக்ரசி எந்த ஸ்டேஜோட ஸ்டாப் ஆகுது, எந்த ஸ்டேஜ்ல இருந்து ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு பாலிசி மேக் பண்றாங்க அப்படின்னா அது பிஎம்ல ஆரம்பிச்சு டிஎம் வரை முடியும். தட் இஸ் பிரைம் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வரையும் அந்த பாலிசியோ ஒரு ஸ்கீமோ இல்ல ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து சேர்றது வரையும் இட் இஸ் அ பியூரோக்ராட்டிக் ரோட். அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராமத்துல இருக்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுக்கு போய் அந்த ஸ்கீமோ பாலிசியோ இனிஷியேட்டிவோ சேருது இல்லையா, இதை மேனேஜ் பண்ற பியூரோக்ரசிக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி. அதுக்காக வேலை பார்க்கறதுக்கு நிறைய பீப்புள் இருக்காங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்க, பிரைவேட்டா கூட இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சிட்டிசன்ஸ்க்கு போகுது இல்லையா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலா ப்ராப்ளமே நடக்குது அப்படின்னு சொல்லி மைக்கேல் லிப்ஸ்கி சொல்றாரு. ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி அதுலதான் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த இஷ்யூல ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசியில எப்படி ப்ராப்ளம் நடந்துருக்கு? முதல்ல ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ் யார்? இப்போ நார்மலான பியூரோக்ராட் அப்படின்னா தட் குட் பி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஏபிஎஸ் ஆஃபீஸர், பாலிசி மேக்கிங்ல அவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அவங்க ஒரு கலெக்டரா இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பாங்க, சேர்மன் இருப்பாங்க, பிரசிடென்டா இருப்பாங்க, என்ன வேணா. பட் இந்த ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில நம்மளோட தேவைக்காக அரசாங்கம் சார்ந்த ஆட்களை போய் நம்ம பாக்குறோம் இல்லையா. அதாவது ஒரு ரேஷன் கடையில வேலை பார்க்குற ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளா இருக்கலாம், இல்ல ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு இ சேவை மையத்துக்கு போனா அங்க ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸரா இருக்கலாம். இவங்க எல்லாம் தான் ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ். பியூரோக்ரசி வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட முடியல, அங்க இருந்து இந்த ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ் அவங்க வேலையை வந்து அவங்க கையில எடுத்துட்டு போறாங்க. இதுல அவங்க ஒழுங்கா சரியா செயல்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஏன்னா இந்த இடத்துல வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை யாருமே பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி மைக்கேல் லிப்ஸ்கி சொல்றாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு வந்து டேட் முடியுது, பட் என்கிட்ட ரேஷன் கார்டு இல்ல, வீட்டுல இருக்கு, இல்ல ஊர்ல இருக்கு, எடுத்துட்டு வரல. அப்போ நான் அந்த ரேஷன் கடைக்கு போனா அந்த ஊழியர் என்ன சொல்வாரு, இல்லங்க என்னால கார்டு இல்லாம உங்களுக்கு பொருள் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல முக்கிய ரூல்ஸ், அதனால அவர் அப்படி சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் காம்ப்ளைண்ட்ஸ்க்கு பயந்தவங்க. பட் அல்டிமேட்டா அவங்களோட சர்வீஸ் என்ன, கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குற பொருள் மக்களுக்கு போய் சேரணும். அது கரெக்டா போய் சேருதா இல்லைன்னு பாக்குறதுக்கான ஒரு சின்ன செக் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்க நினைச்சா அதை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் செய்யலாம். அதுக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. There should be some conditions. ஒரு ப்ரீ செட் கண்டிஷன்ஸ்ல அவங்க அந்த ஃபேவர் அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போறீங்க, ரைட்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, உங்ககிட்ட ஒழுங்கா பேசுறாங்களா, அவங்க ஒழுங்கா நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி. அதை பண்றாங்க இல்லையா, ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி. இப்போ இந்த G2 முண்டாவோட இஷ்யூல ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி யாரு, அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல இருந்த பேங்க் ஆஃபீஸர், அந்த டெஸ்க்ல வேலை பார்த்தா அந்த ஆஃபீஸர். அண்ட் இவர் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு அந்த பேங்க்கு வந்தாரு இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சூழ்நிலை எடுத்து அவர் புரிய வைக்கிறார். அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரசி. இந்த பேங்க் ஆஃபீஸருக்கும் இந்த போலீஸ் மேனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் மேக்ஸ் வெபருக்கும் மைக்கேல் லிவ்ஸ்கி சொல்ற கான்செப்ட்ஸ். பேங்க் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, உங்க அக்காவோ தங்கச்சியோட பணத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்களோட டெத் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றாரு. அவரால் அதை வாங்க முடியாம இல்ல, பட் அவருக்கு அது என்னன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. டெத் சர்டிபிகேட் கேட்கறாங்க, வாரிசு சான்றிதழ் கேட்கறாங்க, இதெல்லாம் என்னன்னே அவருக்கு புரியல. ஏன்னா பாவம் அவருக்கு வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு லிட்ரஸி கிடையாது. இதே இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, G2 முண்டாவை கூப்பிட்டு நம்ம நாடு இப்படிதான் இயங்குது, ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உங்க பணத்தை யாராவது எடுக்கணும்னா அது உங்களுடைய வாரிசா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாரிசு சான்றிதழ் ப்ரொவைட் பண்ணி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு விலைவரியா புரிய வச்சு மறுபடியும் அந்த டெட் பாடி அதே இடத்துல போய் புதைக்க வச்சு அனுப்புறாரு. இந்த இடத்துல இந்த பேங்க் ஆஃபீஸர் ரூல்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர்கிட்ட பேசினாங்க இல்லையா, இது வந்து மேக்ஸ் வெபர் சொல்ற ஐன்கேஜ் பிரின்சிபல். பட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பொறுமையா நிதானமா சூழ்நிலை அவருக்கு எடுத்து சொல்லி சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. லோக்கல்ல வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவருக்காக நான் பேசுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர் அந்த சூழ்நிலை அவர் பக்குவமா எடுத்து சொல்றாரு. இங்கேயுமே போலீஸ் ஆஃபீஸர் ரூல்ஸ் தான் பேசுறாரு. பட் அந்த ரூல்ஸ் பேசுறதுக்கு நடுவில் அவருக்கு மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த ஒரு எலமெண்ட்டை வச்சு பேசுறாரு. இதான் வந்து மைக்கேல் லிவ்ஸ்கி சொல்றாரு. சோ இந்த ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸை ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, பேங்க் ஆஃபீஸருக்கு தேவை காம்ப்ளைண்ட்ஸ், பட் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தேவை சர்வீஸ். நம்ம பொதுமக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்றோமோ, எதுக்காக வந்திருக்கோமோ அது போய் அவங்களுக்கு சேரணும். அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்க பண்றாரு. பட் அந்த பேங்க் ஆஃபீஸர் ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்டை வாங்காம நான் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. தே ஆர் ஆல் டிரைவன் பை காம்ப்ளைண்ட்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். இதை பண்ணலைன்னா எனக்கு என்ன பிரச்சனை வரும், ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்காங்க. இதான் காந்தி வந்து ஒரு டெய்ல்ஸ்மென்ட் நோட்ல வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இந்த பியூரோக்ராட்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் பியூரோக்ராட்ஸ் இவங்க எல்லாருமே காம்ப்ளைண்ட்ஸ் ஓரியன்டா இல்லாம சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க வேணும். செகண்ட் ARC ரிப்போர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் a collection of 15 ரிப்போர்ட்ஸ். அதுல ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர எந்த ஒரு ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல பாலிசியா இருக்கட்டும், இனிஷியேட்டிவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச்சா இருக்கும், rather than going by procedural or rules based approach. இதுதான் வந்து செகண்ட் ARC ரிப்போர்ட் 2005 சொல்றாங்க. 2005 சொல்லி கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கான்னு டெஃபினட்டா. பட் IAS ஆஃபீஸர்ஸ், சிவில் சர்வன்ஸ்க்குலாம் இது ஆல்ரெடி இருக்கு. பிகாஸ் தே ஹேவ் a program called மிஷன் கர்மயோகி. மிஷன் கர்மயோகியில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பியூரோக்ராட் எப்படி இருக்கணும், எத்திக்கல் வேல்யூஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உங்களுடைய மோட்டிவ் என்ன, சர்வீஸ் தான் உங்களுக்கு மோட்டிவ். நீங்க ரூல்ஸ் பின்னாடி போகணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கான ரோல் என்னவோ அது பின்னாடி போனா போதும். சிவில் சர்வெண்ட் ட்ரெயின் பண்ற ப்ரோக்ராமுக்கு பேர் தான் மிஷன் கர்மயோகி. இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ்க்கும் வேணும். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மக்களை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும், பர்சனல் லைஃப், பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் கடந்து தான் மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு வராங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மென்டல் வெல்னஸ்க்காக, பீப்புள் அவங்க ஒழுங்கா ட்ரெயின் பண்றதுக்காக இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ்க்கும் டெஃபினட்டா கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் டேட்டா கொடுப்போம். சில விஷயங்கள் வந்து இந்த இஷ்யூக்கு அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங். பட் அந்த பர்டிகுலர் வில்லேஜ் தயானல்லி அப்படிங்கிற வில்லேஜ் கெஞ்சகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆஃப் ஒடிசா. இங்க வெறும் 846 மக்கள் மட்டும்தான் வாழ்றாங்க. அதுலயும் பாதிக்கு மேல பெண்கள் இருக்காங்க. இவங்களோட லிட்ரஸி ரேட் வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவ்வளவு லிட்ரஸி ரேட் இருந்தும் என்ன பிரயோஜனம்? பணத்தை போடுறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. பட் அது சம்பந்தமான சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அது பண்ணணும்னா அதுக்கு தேவையான நெசசரி லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த நாலேஜ், தட் இஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இது எதுவுமே அவங்களுக்கு இல்ல. உன்னத் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமோட ஆக்சுவல் எசன்ஸ் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய விசினிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணி அங்க இருக்க மக்களோட குவைரிஸ், அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ், லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றது தான் இந்த ப்ரோக்ராமோட வேலை. பட் சர்ப்ரைசிங்லி அந்த கெஞ்சகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசால எந்த ஒரு காலேஜும் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் அவங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டரா இருந்தது. ஏன்னா அந்த கெஞ்சகர் டிஸ்ட்ரிக்ட்ல 2 லா காலேஜஸ், மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் கூட விடுங்க, இது அவங்களுக்கு தெரியாம போலாம், இல்ல வந்து பண்ண வேணாம்னு நினைக்கலாம். பிகாஸ் இட் இஸ் பியூர்லி வாலண்டரி பேசிஸ். பட் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு 2 லா காலேஜஸ் இருக்கு. அவங்க கூட இந்த UBA
ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது, ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன புரிதல் அவங்களுக்கு இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னா, சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி ஒரு கோரமான முடிவுகள் எடுக்கிறாங்க. காரணம் யாரு அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சுக்காததுக்கு நம்ம அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு இதை தெரிவிக்காம போனதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்கவும் முடியாது. இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. பிகாஸ் கவர்னன்ஸ்ல வந்து மொத்தம் 2 மாடல் இருக்கும். ஒன்னு வந்து ப்ரோஆக்டிவ் மாடல், இன்னொன்னு ரியாக்டிவ் மாடல். ப்ரோஆக்டிவ் மாடல்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே எப்படி அந்த பிரச்சனை வரும், எப்படின்னா அது மக்களை பாதிக்கும்னு கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ். பட் இங்க நடந்தது வந்து ரியாக்டிவ் கவர்னன்ஸ். ஏன் இங்க நான் வந்து ரியாக்டிவ் கவர்னன்ஸ் சொல்றேன்னா, அவர் மட்டும் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வந்து இதுதான் என்கிட்ட இருக்க ப்ரூஃப் சொல்லாம இருந்திருந்தார், அவருக்கான நீதி வந்து கிடைக்கிறதுக்கு இன்னுமே லேட் ஆயிடுச்சு. சிட்டிசன் கிட்ட இருந்து, குடிமகன் கிட்ட இருந்து ஒரு ரொம்ப கிராஸான ஒரு ரியாக்ஷன் வரும்போது அதை சிஸ்டமால வேர் பண்ணிக்க முடியாது. சிஸ்டம்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க அஃபிஷியல்ஸ்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கான குவரி என்னவோ அதை இமீடியட்டா ரிசால்வ் பண்ணுவோம். அதுதான் எனக்கு அவர் டெட் பாடியை எடுத்துட்டு வந்து இங்க போட்டதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு போகுது, நியூஸ் வைரல் ஆகுது, சிஎம் செல் வரையும் போகுது. உடனே சிஎம் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்றாரு. அவரை திருப்பி போய் அந்த டெட் பாடியை புதைக்க சொல்றாங்க. அவருக்கான பணம் அவர் கைக்கு வந்து சேருது. அது இல்லாம ஜாஸ்தி ஒரு 20,000 ரூபாய் பணம் கூட வந்து சேருது. டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஒடிசா வந்து அயன், மேக்னீசியம், கோபால்ட், பாக்சைட் இந்த மாதிரியான மினரல்ஸ் ரிச்சா இருக்கக்கூடிய இன்ஃபேக்ட் சொல்ல போனா ட்ரைபல் கம்யூனிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்காங்க. இந்தியாவில் 2026 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டியோட பெட்டர்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 15,000 கோடி அலாட் பண்ணிருக்கு. இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? கிராஸ் ரூட் லெவல்ல ஒழுங்கா வேலை பார்க்க வேண்டிய வேலை பார்க்கணும். அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களை ட்ரெயின் பண்றது நம்மளுடைய வேலை. பியூரோக்ராட்ஸை ட்ரெயின் பண்றதோட நம்ம கவர்னன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். பட் இந்த ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ராட்ஸ் அவங்களுடைய மனநிலை, அவங்க தான் அன்றாட வந்து ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ற வேலையை அவங்க தான் பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம அட்டென்ஷன், அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்க எப்படி சிட்டிசன் ட்ரீட் பண்றாங்க, இதுலயும் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி. இல்லாட்டி நம்மளுடைய கவர்னன்ஸ் மாடல் ப்ரோஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா போயிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த விஷயம் வந்து இவ்வளவு ரியாக்டிவா மாறாம ஒருவேளை ப்ரோஆக்டிவா நடந்திருக்கணும் அப்படின்னா அது எப்படி நடந்திருக்கணும்? பேங்க் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க, சார் எனக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் வேணும், லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு அது புரியல. என்னன்னே சத்தியமா அவருக்கு தெரியல. பாவம், அவர் வந்து ரொம்ப யூனிக். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல இருக்கிற தாசில்தார் வந்து அவர் தான் அந்த டெத் சர்டிஃபிகேட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஒருவேளை அவரும் அதை கொடுக்க மறுத்து இருந்தார். ஏன்னா நமக்கு என்ன உண்மையிலே நடந்தது தெரியாது. ஃபேக்ட்ஸ் ஆர் ஏன்னா 90 நாள் ஆயிடுச்சு. ஜனவரி 26 அவங்க இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு பேங்க் போயிருப்பாரு. அப்புறம் ஒரு 3 மாசம் அளவு இவங்க இந்த டெட் பாடி பிரச்சனை பண்ணி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அவர் யாரையும் போய் விசாரிச்சிருப்பாரு, கேட்டிருப்பாரு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூட அவர் போயிருக்கும். அவங்க லஞ்சம் கூட கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் தராம இருக்காங்க, என்ன வேணாலும். பட் அந்த பேங்க் ஆஃபீஸர் அந்த பர்டிகுலர் டெஸ்க்ல ஜீத்து முண்டா போய் எங்க குவரி கேட்கிறார், அந்த டெஸ்க்ல இருந்தவங்க இந்த இஷ்யூ எடுத்துட்டு போய் அவங்க பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பேங்க் மேனேஜர் அந்த பர்டிகுலர் கிராமத்துல இருந்த சர்பஞ்ச், எல்லா வில்லேஜ்லயும் இருப்பாங்க. அந்த சர்பஞ்ச் கிட்ட ஒரு ப்ரொவிஷனலா அவருடைய கைப்பட லெட்டர் எழுதி அவங்க கொடுங்க, அவருக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் வரதுக்கு லேட் ஆகும், உங்க கையால ப்ரொவிஷனலா ஒரு லெட்டர் எழுதி நீங்க கொடுங்க, நாங்க அவருக்கான அமௌண்ட் பாஸ் பண்றோம், ப்ரொவைடட் இத்தனை நாளுக்குள்ள அவரோட சர்டிஃபிகேட் வந்து அவருக்கு வாங்கி கொடுக்கணும். அவருக்கு மனிதாபிமான அடிப்படையில் இதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது ஒர்க் ஆகாத சொல்யூஷன் கிடையாது. பிகாஸ் அவர் டெட் பாடி எடுத்துட்டு வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து அவருக்கான சொல்யூஷன்ஸ் வேகமா நடக்கும்போது ஒரு பேங்க் ஆஃபீஸரால இதை கூட பண்ண முடியாதா? இப்படி நடந்திருந்தால் இந்த கவர்னன்ஸ் மாடல் வந்து ப்ரோஆக்டிவா இருந்திருக்கும். பட் அப்படி நடக்காததுனால ஜீத்து முண்டா ரொம்ப கோரமான சம்பவத்தை பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போ இதுல ஃபைனலா என்னுடைய கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்க அந்த எலும்பு. பட் அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு உயிர் தேவை. அந்த உயிர் தான் ஹியூமனிட்டி. அதுதான் இங்க இல்ல. மனிதாபிமானம் இல்லாத அந்த பேங்க் ஆபீசர் ஜீத்து முண்டா கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்கறாங்க. அவர்கிட்ட அவரோட தங்கச்சியும் இப்போ இல்ல, அந்த எலும்பு கூட மட்டும் தான் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை தான் அவர் எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் பண்ணது எனக்கு தப்பாவும் தெரியல, அந்த பேங்க் ஆபீசர் பண்ணது சரியாவும் தெரியல. ஏன்னா எனக்கு சிஸ்டம் நினைச்சா பாவமா இருக்கு.